இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைக் ஸ்ட்ரோப் லைட் வந்து எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுதான் பைக் ஸ்ட்ரோப் லைட்டு, வேற ஒன்றும் இல்லை. பைக்கில் வந்து பிரேக் பிடிச்சாங்கன்னா பின்னாடி வந்து லைட்டு பிளிங்க் ஆகும், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அதான் ஸ்ட்ரோப் லைட்டு. பாருங்கள் எப்படி பிளிங்க் ஆகுது. ஸோ இந்த லைட் வந்து நானே செஞ்சது. இது கடையில் வாங்கினீங்கன்னா 200 வரும். இது வந்து வெறும் 10 ரூபாய்க்கு செஞ்சது. சரி, நான் செஞ்ச லைட்டை வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் வந்து இதை வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். இதை செய்கிறதுக்கு வந்து ஒரு 4 பொருள் இருந்தால் போதும். அது வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்க எலக்ட்ரானிக் கடையிலையும் வாங்கிக்கலாம், இல்லை பழைய பிசிபி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டேமேஜ் ஆனது அதில் கூட அது கிடைக்கும். பட் நீங்கள் கடையில் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு, ஏன்னா அதில் தேடினா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த 4 பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 5mm லைட் வேணும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா BC 5/7 டிரான்சிஸ்டர் ஒன்று எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1K ரெசிஸ்டரு. அப்புறம் கடைசியாக வந்து 16 வோல்ட்டில் 1000 UF கெப்பாசிட்டர் ஒன்று. ஸோ அவ்வளோதான். இந்த 4 பொருள் தான் முக்கியமாக தேவை. இது பக்கத்தில் இருக்க எலக்ட்ரானிக் கடையில் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் பைப்பு ஒன்று தேவை, கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த 5 பொருளை வச்சு தான் இந்த பிளிங்கிங் LED வந்து நம்ம செஞ்சுருக்கோம். எந்த அளவுக்கு பிளிங்க் ஆகுது பாருங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு அதை நான் வந்து எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த BC 5/7 டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிறேன். இதில் வந்து மொத்தம் 3 பின் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கலெக்டரு, அப்புறம் செகண்ட் பின்னு வந்து பேஸு, அப்புறம் தேர்டு வந்து இது வந்து எமிட்டரு. மொத்தம் 3 பின் இருக்குது. இந்த 3 பின்னில் நமக்கு தேவையான பின்னு வந்து ஃபஸ்ட்டு இருக்க கலெக்டரும் அப்புறம் கடைசியாக இருக்க எமிட்டரும் தான் தேவை. நமக்கு வந்து இந்த பேஸ் பின் வந்து தேவையில்லை, சென்டரில் இருக்கிறது. அதனால் நான் வந்து இதை வந்து மடக்கி விட்டுக்கிறேன் பேக் சைடு. வேணால் நீங்கள் கட் பண்ணி கூட விட்டுருங்க, நான் வந்து மடக்கி விட்டுக்கிறேன். இப்போ இந்த எமிட்டர் பின்னில் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸை கொண்டு வந்து இந்த எமிட்டர் பின்னில் வந்து இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கெப்பாசிட்டரில் வந்து எது ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா மைனஸ் இந்த மாதிரி கோடு போட்டிருக்கோம். எல்லா கெப்பாசிட்டர்லேயும் இப்படி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், மைனஸ் போட்டிருக்கு. ஸோ இது வந்து மைனஸு, இந்த சைடு எதுவுமே இல்லாமல் இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு. இப்போ இந்த ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து இந்த எமிட்டர் பின்னில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்க கம்பியை வந்து கட் பண்ணி விட்டுறேன். இப்போ வந்து இந்த 1K ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன். இந்த 1K ரெசிஸ்டரை வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சேம் இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ்லேயே வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா 1K ரெசிஸ்டரும் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 5mm LED எடுத்துக்கிறேன். இந்த LED லைட்டில் இருக்க மைனஸை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளோட கெப்பாசிட்டரில் இருக்க மைனஸில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ப்ளஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளோட BC 5/7 டிரான்சிஸ்டரில் இருக்க கலெக்டரில் வச்சு, அதாவது ஃபஸ்ட்டு பின்னில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு எந்த இடத்துல 12 வோல்ட் இன்புட் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த ரெசிஸ்டரில் வந்து இந்த இடத்துல 12 வோல்ட் ப்ளஸ்ஸு கொடுக்கணும். அப்புறம் மைனஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக நம்மளோட கெப்பாசிட்டரோட மைனஸ்லேயே கொடுத்துக்கணும். அதாவது இந்த எல்இடியோட மைனஸில் கொடுத்தா ஓகே. இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ பாருங்கள், லைட் வந்து பிளிங்க் ஆகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சர்க்யூட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த PVC பைப்பில் உள்ளே போட்டுக்கிறேன். லைட்டாக மடக்கி விட்டுனேன், பட் எங்கேயும் டச் ஆகலை. இதை வந்து உள்ளே போட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த லைட் வந்து இந்த சைடு வந்துருச்சு, சென்டராக இருக்குது கரெக்டாக. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடும் அப்புறம் இந்த சைடும் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். இப்போ இது வந்து ஒர்க் பண்ணுதா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து நம்மளோட லைட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு 12 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 12 வோல்ட் பேட்டரியில் நம்மளோட லைட்டில் வர லைனை கொடுக்குறேன். அதாவது ப்ளஸுக்கு வந்து ரெட்டு, மைனஸ்க்கு வந்து பிளாக்கு கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், கொடுத்த உடனே லைட்டு சும்மா சூப்பராக பிளிங்க் ஆகுது. இப்போ எடுத்துகிட்டு மறுபடியும் கொடுக்குறேன் பாருங்கள். எடுத்துட்டேன். இப்போ டச் பண்ணுறேன் பாருங்கள். பாருங்கள், டச் பண்ணோடனே சூப்பராக பிளிங்க் ஆகுது. இந்த பிளிங்கிங் லைட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அடுத்த வீடியோ அந்த மாதிரி வேணும்ட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன்.